வெல்கம் டு கேடிசி ரிவ்யூ தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்துருந்துருப்போம். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லீயை லில்லி பிரேக்கப் பண்ணுறா அப்படின்ற ஒரு மெசேஜை ஷியா மூலமாக சொல்லியிருந்திருப்பாள். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா நம்ம லில்லி டேரெக்டாக லீ கூட காண்டாக்ட் எதையுமே வச்சுக்க மாட்டான். இந்த வீட்டையே வெக்கேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நம்ம ஷியா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். இது மாதிரி நாளைக்கு காலையில் நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், அந்த டைம் நம்ம ஹீரோ வராத மாதிரி நீ பார்த்துக்கிறியான்னு கேட்கும்போதும் நம்ம ஷியாவும் சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவான். அதே மாதிரி லக்கேஜ் எடுக்க வரும்போது நம்ம ஷியாவும் இவன் மாட்டிக்காத மாதிரி பார்த்துட்ருப்பாளாம். ஆனால் இந்த விஷயம் நம்ம லீக்கு கெஸ் பண்ணிடுவான். இவ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா இங்கே லீ கிட்ட தான் இவளோட பாஸ்போர்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குமா. அதெல்லாம் அவள் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவன் பார்த்து ஸ்டாப் பண்ணிடுவான். லில்லியை பார்த்துட்டு என்ன கேட்பான் அப்படின்னா, உனக்கு எங்கிட்ட பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னா அதை டேரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு 3வது மனுஷங்களை இன்டர்வியூ பண்ண விடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு என்ன தெரியாத பையனா, நீ பிரேக்கப் பண்ணுற அப்படின்றப்ப உன்னை நான் தடுத்தா நிறுத்த போகிறேன். நீ எதுக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்க, உனக்கு இதை பார்க்கும்போது நீ பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி அக்வர்டாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது லில்லி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க, இந்த ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா மட்டும் நீ ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்குவியா, நீ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் என்னை ரொம்ப கீழ்மட்டமாக தான் நான் பார்க்குறேன், பேசும்போதும் அதே தானே, என்கிட்ட காசுமே இல்லை, மற்றபடி நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், உனக்கு தெரியுமா இல்லையா, அப்படி இருக்கும்போது எனக்கு காசு ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் நினைக்கிறதுல என்ன தப்பு, நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், என்கிட்ட சொந்தமாக காசு இல்லை, சொந்த வீடுமே இல்லை, என் வாடகைக்கு இருக்க கூட வீடு இல்லை, என்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோடய கனவு கோலில் நான் ஃபுல்லாக போகணும்னு நான் நினைக்கிறது தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லில்லி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லீ பொறுமையாக சொல்லுவார், இங்கே பாரு, இப்போ நீ பண்ணுறது எல்லாமே எப்படி தெரியுமா, என்கிட்ட காசு இல்லை அப்படின்றனால நீ என்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் அதுவும் நல்லதுக்கு தான், என்கிட்ட காசு இல்லாமல் போனதும் தான், ஏன்னா என்கிட்ட காசு இல்லைன்றதுனால தானே உன்னோட உண்மையான முகம் எனக்கு தெரியுது, ஜஸ்ட்டு என் கூட கஷ்டப்பட்டா என்ன, நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல, கொஞ்ச நாள் நீ ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம்ல, என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு என்னோடய கரியர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரொம்ப சந்தோஷம், உனக்கு உங்கள் கரியர் தான் முக்கியன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ இப்போ ஏன் ரீசெண்டாக அது பண்ணியிருக்க அப்படின்றத எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இப்போ நீ போய் இருக்க பார்த்தியா, அதுக்கான காரணமும் எனக்கு நல்லா தெரியும், ரீசெண்டாக மிஸ்டர் நியான்றவங்க கூட நீ பழகிற விஷயம் நான் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டேன்னு விட நான் பார்த்துட்டேன், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனா கொஞ்சம் காசு நான் கடை வாங்கி இந்த கார்டில் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் இருந்து போனால் அப்படின்னா உனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, உனக்கு கையில் காசே இல்லைன்றது எனக்கு தெரியும், உன்னை நான் மீட் பண்ண வந்தது இதுக்கு தான், அந்த கார்டில் இருக்க பணத்தை யூஸ் பண்ணிக்க, பாஸ்வேர்டு உன்னோட பர்த்டே தான், ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் போய் இருக்கும்போது எல்லாத்தையுமே என்ன மாதிரியே இன்னொருத்தையும் உன்னை நான் பத்திரமாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு நினைக்காத, அப்படின்னா யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, அதனால் யாரையும் நம்பி இருக்காமல் இந்த காசு ஏதாவது முக்கியமான தேவையான மட்டும் யூஸ் பண்ணிக்க, ஜஸ்ட்டு இவ்வளோ நாள் நம்ம பழகிருக்கோம்ல அதுக்காக தான் இந்த விஷயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளும் அழுதுகிட்டே என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லும்போது நம்ம லீக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதுக்கு மேற்பட்டு இந்த விஷயத்தை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம், நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவகிட்ட பிரேக்கப் பண்ணிட்டாங்கல்ல, ஆனால் அதை மறக்கணுன்றதுக்காக வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஃபுல்லாக வேலையிலே தான் மூழ்கி போய் கிடப்பார், சாப்பாடு தண்ணி கொஞ்சம் கூட சாப்பிடவே மாட்டார். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஷின்யா பார்க்கும்போது இவர் சாப்பிடாமே உள்ளே இருப்பாரா, சரி நம்ம சாப்பாடு செஞ்சுருக்கோம்ல அவருக்கு தட்டி கோப்பலான்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது நம்மளையும் இல்லைங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் இல்லைங்க பரவாயில்ல வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேர்ந்து சாப்பிட சொல்லும்போது அப்போ நம்மளையும் சொல்லுவான், பேசாமல் இந்த வீடு நமக்கு லக்கி இல்லை போல் இருக்குங்க, இந்த வீடு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, இந்த வீடு நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை போல் இருக்குது, நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குல்ல, இந்த வீட்டை பேசாமல் வித்துடலாமா அப்படின்ற மாதிரி பேசும்போது அதுக்கு நம்ம ஷியா என்ன சொல்லுவா அப்படின்னா, வீட்டெல்லாம் விற்க முடியாதுங்க, லோனில் தான் இருக்குது ஆல்ரெடி, வீடை பேசாமல் ஒன்று பண்ணலாம், அந்த மந்திரி சொல்லுவாங்கள்ல அவங்களாம் கூட்டு வந்து வேணால் ஒரு பூஜையை போட்டுடலாம், அதுக்கப்புறம் எல்லாம் மாறி போயிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு காமன் டாபிக், இப்போ ஏன்னா இந்த வீட்டில் தங்கியிருக்காது நம்ம ஷியா அப்புறம் நம்ம ஹீரோ லீ இவங்க 2 பேரும் தான் தங்கியிருக்காங்க, அக்வர்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே டைமில் அவங்க ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி எஸ்கச் குரூப் இருக்காங்கள்ல அவங்களோட டாக்குமெண்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதோட ஃபினான்ஸ் டேட்டாவை எல்லாமே நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்களே அந்த கம்பெனியை சரி பண்ணலை அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி நான் போய் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு போய்
கேட்க போகிறேன். ரொம்ப வந்து சத்தம் போட்டோம்னா இந்த விஷயம் வந்து பெருசாக போகிறது இல்லை, நம்ம வந்து அமைதியாக கேட்கும் போது தான் நமக்கு வந்து ஏதாவது இஷ்யூ இல்லாமல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேரெக்டாக போயிட்டு நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸில் வந்து பேசுகிறதுக்காக வந்து போயிட்டுருப்பான். போயிட்டு வந்து அந்த விஷயத்த வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுவானா. இன்னொன்றுக்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் இப்போ வீட்டில் வேலை இல்லையே, அதனால் வந்து வீட்லேயே தான் இருப்பாங்க. நாள் ஃபுல்லாக நம்ம லியோ என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட ரூம்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து ஷியா நோட் பண்ணுவாங்க. இப்படி இருந்தானா மைத்தியமாயிருவானே, என்ன பண்ணுறது, பேசாமல் ஒன்று பண்ணலாமா, இவனை வந்து கூப்பிட்டு பார்க்கலாம் வரானான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்ப்பாங்க. இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப அப்செட்டாக இருப்பார். ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராப்ளம், இப்போ ஒரு ஆஃபீஸ் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கவும், இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் மட்டும் கதவு திறக்கலைன்னா நான் போலீஸ்க்கு போட்டுருவேன் ஃபோனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டினதுக்கப்புறமே எடுத்தால் நம்மளையும் வந்து கதவு திறந்துட்டு என்னங்க பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வாங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இவளே கடைக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா கதவு முன்னாடி வச்சு தட்டி விடுவா. கதவு தட்டவும் இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நீங்கள் வந்து சூப்பராக எக் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க, என்ன ஆனால் உங்கள் எக்கில் வந்து தக்காளி அதிகமாக போச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுதுக்கு இருக்கும்போது அப்படா ஒரு வழியை நார்மல் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் இவளுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஹீரோ எப்பயும் போல் டேரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் கூட வந்து பேச ஆரம்பிச்சிருவார். நீங்கள் என்னங்க சாப்பாடு பண்ணீங்க, உங்கள் சாப்பாடு எனக்கு அப்படியே அடிக்ஷன் ஆகிடுச்சு, இன்னும் சாப்பிடணும் போல் தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு ரூம்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீட்டில் வந்து 2 பேர் தான் இருக்கோம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கெஸ்ட்டை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கு மேற்படி நீங்கள் கெஸ்ட்டு கிடையாது என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்றப்ப நீங்களும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து சமைக்கிறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணணும், ஆனாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த வெஜிடபிள்ஸ்னால் வாஷ் பண்ணி கொடுங்க, கட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம ஹீரோயின் வந்து வேலை வாங்க ஆரம்பிப்பாங்க. இவனுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புலம்புனாலுமே அடுத்து வந்து ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவன் வந்து வேலைக்கு போகணும்ல, அதுக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் முக்கியமாக வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் அப்படின்ற பையனோட வீட்டில் தான் காட்டுவாங்க. அவனோட அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்டு லியே பற்றியா, அவன் வந்து இந்நேரத்துக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு சுற்றிட்டு இருக்கான், ஆனால் நீ மட்டும் இருக்குடா எப்போ பாரு சிங்கிளாகவே சுற்றிட்டு தெரியுறேன், உன்னை இருக்குடா பிள்ளையா பார்த்தோம்னே தெரில, பேசாமல் அவனை பித்திருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜூனோட அம்மா வந்து அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்டப்பனாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனோட லைஃப் முழுக்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் வேஸ்ட்டாக காய்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லனா ஃபேஸாக போக சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, உங்களுக்கே தெரியும்ல என் லைஃப் ஃபுல்லாக நான் எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இப்போ திடீர்னு போய் நீங்களாம் என்னை போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கோ லவ் பண்ணுவாங்கன்னா எனக்கு அப்படின்னா தெரியாதுமா அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதா, என்ன பண்ணாலும் சரி தான், நீ வந்து ஒரு லவ் பண்ணுற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து எனக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரேன், பேசுனது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சுவானா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா விடுமா கொஞ்சம் அவளை வந்து எதுக்கெடுத்தாலும் ஃபோர்ஸ் பண்ணாத, அவனே ஏதாவது ஒன்று பார்ப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னங்க அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்களா, என்னம்மா பெரிய விஷயம்னு சொல்லும்போது அப்படி ஒன்றும் இல்லைப்பா, அம்மா தெரியாதனமா நீ கேமில் ஆடிட்டு இருப்பில்ல அந்த அக்கௌண்ட்டை வந்து அழிச்சிட்டே, அதனால் உன்னோட எக்யூப்மெண்ட் பூரா போச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜுன்னுக்கு அவ்வளோதான் ஐயோயோ என் வாழ்க்கையே போச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எதுக்கடா இப்போ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன், அதுக்கு பதில் தான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன்னு ஏன்னா கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவான். இந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோயினுக்காக தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக வந்து வருவாங்க. அப்படி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஷியா என்ன சொல்லுவா அப்படின்னா இது மாதிரி என்னோடய வேலை வந்து போயிடுச்சுடி, வேலையும் பற்றி ஏதாவது புதுசாக உனக்கு ஐடியா இருந்தால் சொல்லு, நானும் நிறைய பக்கம் நிறைய கம்பெனிக்கு ரெஸ்யூம்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் எதுவுமே செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பாளாம். அப்போ தாங்கியும் வந்து ஒரு ஐடியா கொடுப்பா, பேசாமல் ஒன்று பண்ணேன், நீ ஃப்ரீலான்சரை வந்து ஒர்க் பண்ணேன், நீ வந்து நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணுவீல, அதில் இன்கம் கிடைக்கும்ல, நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்கும்போது இதுவும் கொஞ்சம் நல்லா தாண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோடு ஓரமாக குடிச்சிட்டு நம்ம ஜூன் வந்து வாந்தி எடுத்துகிட்டு கிடப்பானா. இந்த விஷயத்தை பார்த்தவங்க வந்து சரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவாங்க. ஆக்சுவலி நம்ம ஜூன் என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா நம்ம தாங்கிவை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பாருக்கு வந்து குடிக்க போயிருந்திருப்பான், அங்கே இருக்க பார் டெண்டர் மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கே நீங்கள் அந்த பாரோட வேலை பார்த்துருக்கீங்கல்ல எங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கிட்ட வர
பண்ணுறதுக்கு பார்ப்பானா. இவன் வந்து செம்மையாக குடிச்சிருக்கான்றனால அவள் பேக் அடிச்சு போவா. ரொம்ப கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணும்போது இவளுக்கு ஜூடோ தெரியும் போல இருக்குது. அதனால் அவன் மேலே ஒரு ஸ்னாஷை போட்டு தரையில் தூக்கி போடுவாளா. என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். அவள் தூக்கி போட்டதில் போதை தெளிஞ்சிரும்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ தான் கரெக்டாக இந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வருவார். ஹீரோ வந்துட்டு சொல்லுவார், இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒன்று பண்ணுங்க, எனக்கா நீங்கள் இவனை கூப்பிட்டு போய் பத்திரமா வீட்டில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, அந்தளவுக்கு நீங்கள் க்ளோஸா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாராம். கொஞ்சம் தெரியுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு வெட்டிங் ஹால் தேவைப்படுது, அர்ஜென்ட் புக்கிங்னால கிடைக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஷியா வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஹோட்டலில் இவங்க வந்து வெட்டிங்க்கு வந்து ஹால் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்வான்ஸை ரிட்டன் தரமாட்டேன்னு சொல்லி தானே பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. ஏன் நம்ம அட்வான்ஸ் வந்து அந்த கல்யாணத்துக்கு பதிலாக வேறு ஒரு கல்யாணத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு பேர் மட்டும்தான் நான் மாறப்போகுது, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட நம்ம பணம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அந்த விஷயத்தையும் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வாங் வந்து ஆஃபீஸில் வந்து நைட்டில் வந்து லேட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பானா. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த லியா பொண்ணு வந்து பார்த்துட்டு என்னங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டின்னர் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைம்மா கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பேசுவானா. அப்போ தான் அவள் சொல்லுவாள், எங்கள் பாட்டி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு யாருக்கு மேலே உண்மையான அன்பு பாசம் இருக்கோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம சாப்பிடலையா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு கேட்போன்னு சொல்லிட்டு, நீங்களே என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்கல்ல, அதனால் நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து கேட்பான், இந்த மாதிரி லைஃப் லாங் வந்து என்னை கேர் பண்ணி பார்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, 2 பேருமே பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே க்ளோஸ் ஆகிறாங்க. அதான் அஃபிஷியலாக வந்து மினுக்கு வந்து லவ்வர் சொல்லலை, இப்போ வந்து ஓரளவுக்கு அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லைங்க, நம்ம 2 பேரும் லவ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லவ்வை வந்து பர்மனெண்ட்டாக கொண்டுட்டு போகிறதுக்கு வந்து என்னென்ன ஐடியா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வாங்க என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் கண்டிப்பாக அவங்க கூட வந்து லைஃப் டைம் இருப்பேன், இதுக்காக தான் நான் வாழ்நாளில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவ்வளோ நாள் வந்து நம்ம ஹீரோயின் கூட நேற்று வரைக்கும் சுற்றிட்டு இருந்தான். இன்றைக்கி இந்த பிள்ளையை பார்த்தோன்னா நல்ல டைலாக்காக லிரிஸ்வான், என்ன பண்ணுறது எல்லாம் காசு திமிருக்காக பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குமா. இந்த டைம் நம்ம ஷியாவை தான் காட்டுறாங்க. பாவம் பிள்ளை ஒவ்வொரு பக்கமும் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு போய் அழைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் இங்கேயுமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வேலை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தானே அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா எந்தெந்த இஷ்யூ போயிட்டுருக்கோம் அந்த எல்லா இஷ்யூமே இவ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாளாம். அதிலே ஒரு சில கம்பெனியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் 1 வருஷம் ட்ரைனிங் பீரியடு, அது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் 3000 ரூபா மட்டும்தான் அந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ வந்து உங்களுக்கு சேலரியாக கொடுப்போம், 5 வருஷத்துக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, குழந்தை பெற்றுக்கக்கூடாது, இந்த அக்ரிமெண்ட் நான் ஓகேன்னு சைன் பண்ணிங்க அப்படின்னா வேலை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேணா பாசாவி நீயும் வேணா ஒரு வேலையை வேணான்ட்டு வெளியே வருவாங்களாம். இன்னொரு கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா அவனோட பாஸ் வந்து ரொம்ப லெதாஜிக்காக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காதலை பற்றியெல்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பானா. இது எனக்கு தேவை, நான் அவங்க கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்கு வந்தேன்னா அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கு இருக்கும். ஆனால் அப்படியே கடுப்பாக வந்து இதுக்கு மேற்பட்டு நம்ம வந்து பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு வேறு எங்கேயாவது ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாப் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாளாம். இந்த விஷயத்த வீட்டுக்கு வந்து நம்மளையும் வந்து பார்த்துருவாரு. நீ வந்து என்னோட ரூம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறியா ஷியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆனால் பண்ண முடியாது, ஒரு ரூம் தானே நீயே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஷியா சொல்லுவாளாம். நீ பண்ணி கொடுத்தா அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஷியா வந்து ரிஜெக்ட் பண்ணி விடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவன் வந்து இந்த மாதம் வீட்டுக்கான வாடகை அப்புறம் அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கான டேமேஜ் காசுலாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அனுப்பி விட்ருவானா. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி ஓகே நீ வந்து எல்லா காசையும் அனுப்பிட்டேன்றதுனால நான் வந்து இந்த வேலையை வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நீ வந்து கேட்பான், இப்போ நீ வேலை தானே தேடிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அம்மா நீயே பார்த்துருப்பில்ல ஆஃபீஸில் நடந்த இஷ்யூஸ் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு காஃபி ஷாப் இருக்குது, என் ஃப்ரெண்டு வந்து அந்த காஃபி ஷாப் ரன் பண்ணிகிட்டு இருக்கான், பேசாமல் அங்கே நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீ வந்துட்டு கற்றுக்கிட்டு ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு கேட்கும்போது நம்ம ஷியா என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு இன்னுமே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை விட்டு வந்து எனக்கு வந்து வேறு பக்கம் ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ லீ நான் கேட்பான் அப்படின்னா, நான் வேணா உனக்கு மென்டராக இருந்து கைட் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நோ ஆல்ரெடி எனக்கு ஒரு மென்டர் இருக்காங்க, அவங்க வேறு யாருமே இல்லை, ஃபேங் மேடம் தான்,
அவங்க மட்டும் எனக்கு போதும், மற்ற யாரும் வேணான்னு சொல்லும்போது இவன் வந்து சிரிப்பான். ஏன்னா நக்கலாக சிரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஏங்க அவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேங் மேடத்தை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பிப்பாளாம். அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்டுக்கவே மாட்டான். என்னடா உனக்கு தெரியும் அவங்கள பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு கொஞ்சம் சின்ன ஆர்கியூமெண்ட் மாதிரி இதனால போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சொல்லுமா, இப்போ உனக்கு ஃபேங் மேடம் தான் பிடிக்கும்னு சொல்கிறேன், அந்த கம்பெனி தான் அந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா பேசாமல் ஏன் அவங்களுக்கு கீழே நீ வேலை பார்க்கக்கூடாதுன்னு கேட்கும்போது, பைத்தியமா நீனு, இப்போ தான் என்னை வேலை விட்டு தூக்கியிருக்காங்க, திருப்பி நான் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்னு சொல்லி கேட்கும்போது, பைத்தியம் நான் கிடையாது, அது நீ தான், என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, உன்னை வேலை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி தூக்கலை, அந்த இடத்துல தான் வேலை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு உனக்கு டிமோஷன் தான் கொடுத்தாங்க. ஆனால் நீ தான் அந்த இடத்துல இருக்க பிடிக்காம வேலையை விட்டு வந்திருக்க. பேசாமல் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணாமல் உன்னோட கம்பெனிலே வேறு டிபார்ட்மெண்ட் கீழே நீ ஒர்க் பண்ணலாம்ல, டேரெக்டாக அவங்க கூட நீ பேசலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம்ல இது ஒரு நல்ல ஐடியாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சியாவுக்கு தோணும். உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம கால் பண்ணி நம்ம ஃபேங் மேடங்கிற கேட்க வேணாம், டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ்க்கே போயிட்டு அவங்களுக்கு வெயிட் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே எந்திரிச்சு போய் நம்ம ஃபேங் மேடம் வரதுக்கு முன்னாடி அவங்க ஆஃபீஸ்க்கு போய் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம லீவ் பார்ப்பாரா, எங்கே போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தோணும். ஆனால் கேட்பார் எங்கே போகிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் காலையில் வெளியில் போகும்போது எங்கே போகிறேன் எங்கே வரேன்னா கேட்பீங்க, அபசகுணமாக இருக்காது, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், எனக்கு நான் எங்கே போகிறேன் அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நல்லா நம்ம ஹீரோ கலாய்ச்சி விட்டு போவாரா. நம்ம ஹீரோக்கு என்னடா அதை எங்கே போகிறேன்னு கூப்பிட்டது ஒரு துத்தமா, அதுக்கே இந்த காண்டிட்டு போகிறான்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு முடியுது. இப்போ ஷியா திருப்பி அதே கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்பா. இப்போ டேரக்டர் ஃபேங்குக்கு ஷியா மேலே ரீசெண்டாக எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லை, நம்பிக்கை உடஞ்சி போயிருக்கோம்ல, அவங்க நம்ம ஷியா திருப்பியும் வேலைக்கு எடுத்துக்குவாங்களா அப்படின்றத அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்க்கலாம்.